You are tuned to Anubhav 2.0 podcast from senior citizens, catalyzed and supported by the Ministry of Social Justice and Empowerment, Government of India, through National Institutes for Social Defense and Media for Community Foundation. The project is conceived and designed by Dr. R. Sridhar and supported by Ashish Tiwari, Pooja Murada, Sai Sudha and Kaushalya. அன்பான நேயர்களுக்கு கோவை வாணியின் வணக்கம். இன்று நம்முடன் டாக்டர் டி.ஏ. மாதேஸ்வரன் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ்களை பற்றி உரையாற்ற இருக்கிறார். டாக்டர் மாதேஸ்வரன் தற்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டாக பணிபுரிந்து வருகிறார். டாக்டர் மாதேஸ்வரன் தன்னுடைய எம்பிபிஎஸ் படிப்பை கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் முடித்துவிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஷார்ட் கமிஷன்ட் ஆஃபீஸராக இருந்தார். பின்னர் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜிலேயே எம்டி ஜெனரல் மெடிசின் பட்டம் பெற்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டிஎம் கார்டியாலஜி என்ற பட்டத்தையும் பெற்றார். புதுதில்லியில் உள்ள எஸ்காட்ஸ் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் இன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி மற்றும் எலக்ட்ரோஃபிசியாலஜியிலும் பயிற்சி பெற்றார். அமெரிக்காவின் SCAI என்ற சொசைட்டி ஃபார் கார்டியோவாஸ்குலர் ஆஞ்சியோபிளாஸ்டியின் ஃபெலோவும் ஆவார். பல இண்டெக்ஸ் ஜேர்னல்களில் டாக்டர் மாதேஸ்வரனின் தொகுப்புகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் அவர் ஆசிரியர் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அவருடைய கருத்துக்களை கேட்போமா? எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா மற்ற எல்லா நாடுகளை விட ஒரு விஷயத்துல முன்னணியில் இருக்கு, உங்களுக்கு தெரியுங்களா? ஆனா இது நம்ம பெருமைப்படுற விஷயம் இல்லை, இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம், நம்ம பயப்பட வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல மற்ற எல்லா நாடுகளையும் விட நம்ம நாடு தான் முன்னணியில் இருக்கு. அதாவது இந்தியா இஸ் த வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகம் இருக்குங்கிறது மட்டும் இல்லாம, ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட நம்ம நாட்டில் தான் அதிகம் இருக்கு. ஸோ எதனால நம்ம நாட்டில் மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவ்வளோ தீவிரமா இருக்கு அப்படிங்கிற காரணங்களை பார்க்க போறோம் இன்னைக்கு. ரெண்டாவது, அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பத்தி பேச போறோம். மூணாவதா, அதை மீறி ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் உடனடியா என்ன செய்யணும், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். எதனால நமக்கு மாரடைப்பு இந்தியாவில் இவ்வளோ தீவிரமா இருக்கு அப்படிங்கிற காரணங்களை விளக்க போறோம். ஒன்று, ஸ்மோக்கிங். அதாவது மற்ற நாடுகள் வேர்ல்டு ஆவரேஜை விட இந்தியாவில் ஸ்மோக்கிங் கொஞ்சம் அதிகம் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது 23.6% ஆண்கள் இந்தியாவில் ஸ்மோக்கர்ஸா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இது மற்ற உலக ஆவரேஜை விட இது அதிகம். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த காரணங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று சரி பண்ணக்கூடிய காரணங்கள், மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று சரி பண்ண முடியாத காரணங்கள். ஒருத்தருக்கு வயசு அதிகமாச்சு அப்படின்னா அவருக்கு மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது சரி பண்ண முடியாத காரணம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வயசாகுது. அதே சமயத்தில் இப்போ ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, இல்லை சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். இதுதான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்மோக்கிங்கிறது தான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல ரொம்ப இம்பாக்ட் இருக்கிறது அப்படின்றாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் ஸ்மோக்கர் அப்படின்னா அவர் அந்த ஸ்மோக்கிங் நிறுத்தினாரு அப்படின்னா அது மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உண்டு. ஸோ திஸ் இஸ் த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய். இந்தியா மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல மட்டும் கேபிட்டல் கிடையாது,
த வேர்ல்ட் கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் ஆல்சோ. அதாவது இந்தியாவில் 18 வயசுக்கு மேற்பட்டவங்களை எடுத்துட்டோம்னா 10ல் ஒருத்தருக்கு சுகர் அதிகம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக சிட்டி பாப்புலேஷனில் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அன்ஹெல்தி டயட்ரி பிஹேவியர், அடுத்தது செடென்ட்ரி லைஃப், உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் டயபெட்டிஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஹைப்பர் டென்ஷன். டயபெட்டிஸ் 10ல் ஒருத்தருக்கு இருக்கு, 18 வயசு மேற்பட்டவங்கள 4ல் ஒருத்தருக்கு ப்ரெஷர் அதிகம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ உயர் ரத்த அழுத்தமும் மாரடைப்பை ஏற்படுத்துகிற ஒரு காரணி. அடுத்தது ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகம் இருக்கிறது. இந்தியாவில் நம்ம சிட்டி பாப்புலேஷன்ல எடுத்தோம்னா ஆண்களில் 29.8% பேரும், பெண்களில் 33.2% பேரும் உடற்பருமன் உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்களா இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ல எடுத்தோம்னா உங்களுக்கு ஒபிசிட்டி அப்படின்னா கை காலு உடம்பு எல்லாமே பெருசா இருக்கும். ஆனா நம்ம நாட்டில் எடுத்தோம்னா கை காலை விட வயிறு தான் பெருசா இருக்கும், தொப்பை பெருசா இருக்கும். இதைத்தான் அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்றாங்க. ஓவரால் ஒபிசிட்டியை விட இந்த மாதிரி அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய் தொகுப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா டிஸ்லிபிடீமியா, அதாவது கொழுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள். அதாவது ஐசிஎம்ஆர் அப்படிங்கிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்ல ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதுல லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான பிளட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் பண்ற பார்த்தோம்னா 79% பேருக்கு ஏதோ ஒரு லிபிட் அப்நார்மாலிட்டி இருந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணி மாரடைப்பு ஏற்படுத்துறதுக்கு. ஒரு டிப்பிக்கல் இந்தியன் லிபிட் ப்ரொஃபைல் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிற கொழுப்பு அதிகம் இருக்கும், எல்டிஎல் ஸ்மால் டென்ஸ் எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும், நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் குறைவா இருக்கும். இதுதான் டிப்பிக்கல் லிபிட் ப்ரொஃபைல் பேட்டர்ன். இதுவும் ஒரு இந்தியாவில் மாரடைப்பு அதிகம் வர்றதுக்கான ஒரு காரணி. அடுத்த காரணி என்னன்னு பார்த்தோம்னா டயட்ரி ஹேபிட்ஸ். அதாவது இந்தியாவில் பாதி பேர் 50% ஆஃப் த பாப்புலேஷன் வெஜிடேரியன். ஆனாலும் ரெகுலரா நான்வெஜ் சாப்பிட்ற வெஸ்டர்ன் பாப்புலேஷனோட இந்தியாவில் தான் மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகம் இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆவரேஜ் இந்தியன் சாப்பிட்ற மாவு பொருட்கள் அதிகம், அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பால் சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது நெய், வெண்ணெய், இந்த மாதிரி பொருட்கள் அதிகம். அது போக நம்ம எண்ணெய் யூஸ் பண்ற பேட்டர்னும் ஒரு தடவை கொதிக்க வச்ச எண்ணெய் மறுபடியும் சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகி அதுவும் மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகப்படுத்துது அப்படின்றாங்க. இன்னொன்று என்னன்னா கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகம், அதுவும் மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஸோ இது போக நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மற்ற இதை விட கம்மியாக கன்சியூம் பண்றோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் டயட்னால வர்ற மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு வர ஒரு காரணி ஆகுது. அடுத்தது எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம எகைன் ஐசிஎம்ஆர்ல ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 100 பேர் எடுத்தோம்னா அதுல 10 பேருக்கு குறைவா இருக்கிறவங்க தான் ரெகுலரா பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறவங்க அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 90% மேற்பட்டவர்கள் ரெகுலர் பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறது இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் உழைப்பு குறைவா இருக்கிறதும் நம்ம மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகப்படுத்துது. ஸோ நம்ம இப்ப இவ்வளவு நேரம் மாரடைப்பு என்ன காரணங்கள்னால உண்டாகுது அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தது இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அகெயின் டயட். நம்ம டயட்ல இந்த மாதிரி முதல் சொன்ன மாதிரி மாவு பொருட்கள், கொழுப்பு அதிகம் இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகம் எடுக்கிறது ஒரு நல்ல பழக்கம். நம்ம இப்ப ரெகுலரா இந்த மாதிரி பீஸா, பர்கர் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களை விட நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளஸ் புரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இதனால வர்ற மாரடைப்பு சம்பந்தப்பட்ட ரிஸ்க் குறைக்க முடியும். அடுத்தது எக்ஸசைஸ். ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணும். நம்ம எப்படி குளிக்கிறோம், பிரஷ் பண்றோம், அந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் செய்யறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஒரு மாடரேட் எக்ஸசைஸ், வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், இல்லை ஏதாவது விளையாடலாம், எனிதிங், சைக்கிளிங் பண்ணலாம், ட்ரெட்மில் பண்றோம். அவங்க வசதிக்கும் அவங்க உடல் நிலைக்கும் தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மாடரேட் ஆக்டிவிட்டியை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் முக்கியம்.
ஸோ இதை பண்ணோம்னா நம்ம மாரடைப்பு வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மெடிடேஷன் இல்லை ஏதோ ஒரு பஜன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ற ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்றுல ரெகுலரா அவங்க இது பண்ணணும் அப்படின்னா மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெகுலர் செக்அப். அதாவது இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அதிகம் இருக்கு அப்படின்னா செக்அப் பண்ணாலே இதை கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு சிம்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு விஷயம் கையை மீறி போயிருக்கலாம். அதனால ரெகுலர் செக்அப் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமா வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அது ஒரு பீரியாடிக்கா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒர்க் ஷாப்க்கு அனுப்புறோம். வண்டி நல்லா ஓடிட்டு இருந்துச்சுன்னா கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புறோம். ஆனா அந்த அக்கறையை கூட நம்ம உடம்பு மேல நாம செலுத்துறது இல்லைங்க. ஸோ அதனால ரெகுலர் செக்அப், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப், இல்ல பிரச்சனை இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு செக்அப் ரெகுலரா பீரியாடிக்கா ஒரு இயர்லி ஒன்ஸ் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years ஒரு 35 வயசுக்கு மேற்பட்டவங்க ரெகுலரா பண்ணாங்கன்னா என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அதனால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வரதை தவிர்க்கலாம். ஓகே, ஸோ இதையும் மீறி ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஸோ அப்படி கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும், இதைத்தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஒரு டிப்பிக்கல் சிம்டம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நெஞ்சு வலி, நடு மார்புல வலி வரும், இல்லை இடது பக்கத்து மார்புல வலி வரும், சிவியரான பெயின் வரும், அது இடது கைக்கு அந்த மாதிரி பரவலாம், இது கூட அவருக்கு ரொம்ப வேத்து கொட்டும். இதெல்லாம் தான் டிப்பிக்கல் சிம்டம்ஸ். ஆனா வயசானவங்களுக்கு இந்த மாதிரி டிப்பிக்கல் சிம்டம்ஸ் வரதை விட ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மயக்கம் மாதிரி வரலாம், தலை சுத்தல் வரலாம், இல்ல ஏதாவது கொஞ்சம் மூச்சு திணறல் வரலாம், இல்ல நெஞ்சு எரிச்சல், அதாவது மேல் வயிற்றுல எரிச்சல், அந்த மாதிரி பர்னிங் பெயின் அந்த மாதிரி வரலாம். இதெல்லாம் தான் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க இதெல்லாம் மாரடைப்பு அப்படிங்கிறது உணர மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வயசு அதிகமானதுனால ஏதோ ஒரு உடற் சத்து குறைவுனால இந்த மாதிரி ஒரு உடற் தளர்ச்சி இருக்கு, மயக்க வர மாதிரி இருக்கு, இல்ல அஜீரணத்தினால வருது, இல்ல ஏதோ ஒரு சளி பிடிச்சதுனால வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இப்படி பண்றப்ப அதனால இதனுடைய பாதிப்பு அதிகமாகி ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க. அந்த டைம் விஷயம் கையை மீறி போயிருக்கலாம். அதனால இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கூட அவங்க உடனடியா அருகாமையில் இருக்கிற ஏதோ ஒரு கிளினிக்ல போய் ஒரு இசிஜி எடுத்தாங்கன்னா போதும். அந்த இசிஜில ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது உடனே பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் போறாங்க, இவருக்கு இசிஜி எடுக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணும்? இப்போதாங்க நமக்கு கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்குறோம். அதாவது ஹார்ட் அப்படிங்கிறது தசையாலான ஒரு பம்ப், ரத்தத்தை உடம்பு முழுக்க செலுத்துற தசையாலான ஒரு பம்ப். இந்த ஹார்ட் மசில்ஸ்க்கு ரத்தம் சப்ளை பண்ற ரத்த குழாய்க்கு பேர் தான் கொரோனரி ஆர்டரிஸ் அப்படிங்கிறது. இந்த கொரோனரி ஆர்டரிஸ்ல பிளாக் 100% அடைச்சதுனா தான் வழக்கமா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றது. இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணி ரத்த ஓட்டத்தை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண, இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது. ஒரு உதாரணம் சொன்னோன்னா உங்களுக்கு சுலபமா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒரு செடி வளர்த்துறோம், அந்த செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டுறோம், அந்த செடி வாடிட்டு இருக்கு. ஸோ நம்ம தண்ணி ஊத்துறோம், உடனே தண்ணி ஊற்றணும், 1 நாள் 2 நாள் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த செடி மறுபடியும் தழைச்சிக்கும். பட் அதே செடி இப்போ ரொம்ப நாள் தண்ணி ஊத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? சருகாயிடும். அந்த மாதிரி சருகானப்புறம் நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது மறுபடியும் தழைக்காது. இதேதான் ஹார்ட்லயே நடக்கிறது. ஒரு ஹார்ட் மசிலுக்கு ரத்தம் தடைபட்டு ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு அதுக்கு ரத்தம் போறது சுத்தமா நின்று போச்சு அப்படின்னா அந்த மசில் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்கு சில நாட்கள்லாம் தேவைப்படாது, சில மணி நேரத்திலேயே அந்த டேமேஜ் ரொம்ப சிவியர் ஆயிடும். அதனால நம்ம இது எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அதை ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேமேஜ் மினிமைஸ் பண்ணலாம், அதனால வர்ற பாதிப்பையும் மினிமைஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் பேர் தான் கோல்டன் ஹவர்ஸ். அதாவது ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட சில மணி நேரங்கள் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணம். இந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து தான் அவருடைய மீதி லைஃபோட குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் இதுக்கு பேரு கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அருகாமையில் உள்ள இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா
அந்த அடைப்பை வந்து பிரைமரி, இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது. ஒரு பலூன் வச்சு அந்த அடைப்பு எங்க இருக்கோ அந்த அடைப்பை விலக்கிடுவாங்க. விலக்கினா உடனே ரத்த ஓட்டம் சீர்பெற்றும். அந்த மாதிரி சீர்பெற்றுச்சுன்னா டேமேஜ் மேக்சிமம் கம்மி பண்ண முடியும். இதனால அவருடைய குவான்டிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும், குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். இதை செய்யாம விட்டுட்டாங்க அப்படின்னா இதனுடைய பாதிப்பு, அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை மீறி அவர் பொழைச்சாரம் அப்படின்னாலுமே மசில் டேமேஜ் அதிகம் இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு லைஃப் லாங் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம மாரடைப்பு இந்தியாவில் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது பார்த்தோம், என்ன காரணம் அப்படிங்கிறத விவரித்தோம், அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதை மீறி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவர் உடனடியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொன்னேன். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர். இன்று எல்லோருக்கும் விளங்கும் வகையாக உங்கள் உரை தெள்ளத் தெளிவாக இருந்தது. பலருடைய சந்தேகங்களும் உங்கள் இந்த சொற்பொழிவால் தீரும். நேயர்களுக்கு உங்கள் பேச்சால் நன்மை பெறுவார்கள் என்று நம்பி உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். You were listening to Kovai Vani podcasts from S3 Kovai Care, Coimbatore. Please contact 14567. I repeat 14567 Elderline Helpline during working hours for any assistance relating to senior citizens. Thank you.